ஜெயராணி 1ஆம் தேதி சனிக்கிழமை நைட் அவருக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு இந்த ஜெனட் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆனா அன்னைக்கு அவர் வயிறு வலியோட தான் இங்கே வந்திருக்கா. அவளுக்கு 2022 ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்பையிலேருந்து இங்கே தான் அவள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தா. அவள் ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கே தெரியும் சார், ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுக்கு நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களா, சிசேரியன் பண்ணுவாங்களா? சிசேரியன் தான் பண்ணுவாங்க. ஆனால் வயிறு வலி வந்த பிள்ளைய தேவையில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அப்சர்வேஷனில் வச்சாங்க. இன்னும் வலி வரட்டும்னு அவளை அப்சர்வேஷனில் வச்சாங்க. எந்த ஒரு நியாயம் சார் உங்களுக்கு சிசேரியன் பண்ணுற பிள்ளைக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க அப்சர்வேஷனில்? இருந்தாலும் அவர் வயிறோட வெயிட் பண்ணா. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அவள் கேட்டு பார்த்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு பண்ண முடியாதே, திங்கக்கிழமை தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை சிசேரியன் பண்ணாங்க. திங்கக்கிழமை சிசேரியன் பண்ணி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவளை ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்தாங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவள் நார்மல் அந்த மயக்கத்தில் இருந்தால அதிலே இருந்தா. புதன்கிழமை மதியமாக ஒரு கஞ்சி சாதம் சாப்பிட்ருக்கா. அதாவது அவள் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு கஞ்சி சாதம். அப்பயும் அவளுக்கு லைட்டாக வயிறு வலி கொடுத்து வீங்கிருக்கு. வந்து ஊசி போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. நர்ஸுங்கள்ட்ட உடனே சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல சிசேரியன் பண்ணி, அந்த வலி உங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நர்ஸு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு சரி ஓகே நாங்களே விட்டுட்டோம். திரும்ப அடுத்து வியாழக்கிழமை, நான் சரியாக சொல்கிறது, மதியம் அவள் ரசசாதம் சாப்பிட்டு தண்ணி குடித்த உடனே பிள்ளைக்கு ஃபுல்லாக வயிறு பெருசாக வீங்கி பயங்கரமான வலி கொடுத்துருக்கு. உடனே நர்ஸை கூப்பிட்டோம். வந்து சும்மா அவளுக்கு பேராசிட்டமால் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு வயிறு வலி அப்படிதாங்க இருக்கும். ஒருவேளை சார் நல்லா நோட் பண்ணுங்க, இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில சந்தேகத்தோட சொல்றாங்க, ஒருவேளை அந்த வயிறுல வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கலாம், அதனால வலி வருகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பெல்லாம் வலின்னு சொல்றாளோ 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் வெறும் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்பயும் அந்த அட்டெண்டர் கேட்டிருக்காங்க, ஏங்க இப்படி சும்மா ஆன்டிபயோட்டிக் குடிக்கிறீங்க? இல்லைங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம். நர்ஸ் சொன்னது வார்த்தை இதுதான், டாக்டர்கிட்ட கேட்டோம், டாக்டர் தான் சொன்னாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொன்னாங்க. அந்த பிள்ளைங்க அப்பயும் முடியல சார், வலியிலால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இது ஃபுல்லாக வியாழக்கிழமை நடந்திருக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை அவளுக்கு வலி தாங்க முடியாம பிள்ளைக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கே அவங்க ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும்ல. அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், டாக்டருங்கெல்லாம் பாப்பீங்கல்ல, எந்த சிசேரியன் பண்ண பொம்பளைக்கு சார் இனிமா கொடுப்பாங்க? அவளுக்கு இனிமா கொடுத்ததான் சார் கொண்டிருக்காங்க. இனிமா அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த மழை எல்லாம் அந்த புள்ள பிளட்ல ஃபுல்லா இன்ஃபெக்ஷன். ஜெயராணிக்கு வந்து 3ஆம் தேதி சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தோம். அது குழந்தை பிறந்த டைம் வந்து 2:34. ஆண் குழந்தை பிறந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கர்ப்பப்பையில் 7 to 8 கட்டிகள் இருந்துச்சு. அவங்களுக்கு முன்னாடியே ஒரு ஆப்ரேஷனும் பண்ணி கட்டிகள் எடுத்திருக்கு வெளியே ஒரு ஆஸ்பத்திரியில். அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லை, பேஷண்ட் நல்லா இருந்தாங்க, பேபியும் நல்லா இருந்துச்சு. ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் நல்லா இருந்தாங்க. குடல் அசைவு எல்லாம் நார்மலாக இருந்ததுனால தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 4th அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு போல் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நல்லா இருந்தாங்க. 2 நாள் செகண்ட் போஸ்ட் ஆப்டேயும் நல்லா இருந்தாங்க. அதாவது ஆப்ரேஷன் பண்ணி 3ஆவது நாள் புதன்கிழமை. அப்புறம் வியாழக்கிழமை ரவுண்ட்ஸில் பார்த்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் போட்டு செமிசாலிட் டயட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோஷனும் பாஸ் பண்ணிட்டாங்க, யூரினும் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என் ரூமில் வந்து சொன்னாங்க, நான் ஃப்ரைடேயே வீட்டுக்கு போகிறேன், நல்லா இருக்கிறேன் மேடம் அப்படின்னு. நான் சொன்ன கட்டிலாம் எடுத்ததுனால சனிக்கிழமை தாம்மா போகணும், இருந்து பார்த்துட்டு போகிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். இல்லை நான் கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. அந்த தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு மூச்சோட கொஞ்சம் சிரமமும், வயிறு பூசம், அப்புறம் அந்த ஹார்ட் ரேட் அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ப்ரீதிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி ஸ்கேன் மற்றும் சிடி ஸ்கேன் எடுத்தோம். அது எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்குண்டான தீவிர பரிசோதனை பண்ணி மருத்துவர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார், டாக்டர் விக்னேஷன்ட்டு. அவர் சொன்ன ட்ரீட்மெண்ட் படி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. வாய் வழியாக எதுவும் கொடுக்காம குடலுக்கு ரெஸ்ட் கொடுத்து வச்சுருந்தோம். அடுத்த நாள் காலையில் வந்து அந்த வயிறு உப்புசமும் அந்த மூச்சு திணறலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த அணுக்கள் வந்து குறைஞ்சிருச்சு, 2290க்கு குறைஞ்சிருச்சு. முந்தின நாள் 6980 இருந்துச்சு, அது குறைஞ்சிருச்சு. அதனால் மருத்துவர் என்ன சொன்னார்னா, ஒரு வேளை செப்சிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கு ஹையர் சென்டருக்கு அனுப்பி பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு காவேரி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி விட்டோம். நானே கூட இருந்து அவங்ககிட்ட பேசி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்ட்டும் விவரம் சொல்லி நல்லா முழிச்சு பேசிட்டு தான் இருந்தா. 11:30 போல் ஆம்புலன்ஸ் வச்சு காவேரிக்கு ஷிஃப்ட் பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரச்சனை நாங்கள் பண்ண ஆப்ரேஷனில் பிரச்சனைன்ட்டு. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 3 days வரைக்கும் நல்லா இருந்தாங்க, காய்ச்சல் இல்லை, மோஷன் போயிட்டாங்க, யூரின் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குடலில் வந்து ஏதோ ப்ராப்ளம், அது ஸ்பான்டேனியஸாக உருவான மாதிரி தான் தெரியுது.
அது மேற்கொண்டு அவங்க ரொம்ப அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ தூரம் 10 மாதம் என்கிட்ட பார்த்தவங்க, நம்பிக்கையோடு தான் பார்த்துட்டு இருந்தவங்க. ஸோ அவங்க எப்படி அதை யாரோ அவங்கள இல்லை, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கட்டி முன்னாடி எடுத்துருக்கிறது வெளியே. பட் இந்த கன்செப்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாகவே ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ணல. 2 தடவை இங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க மேடம். அவங்க சொல்கிறது இப்போது இந்த கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஒரு வேளை இடையில செக்கப்புக்கு வந்திருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன் வெளியே பண்ண ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க. மற்றபடி நான் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. அவங்களே ஸ்பான்டேனியஸாக தான் கன்சீவ் ஆன பிறகு தான் வந்தாங்க. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னமோ அவங்க ஹஸ்பண்டு இதெல்லாம் பேபிலாம் பிறந்துருச்சு, அவங்க வந்து இது கொடுத்துட்டாங்க, இனிமா கொடுத்துட்டாங்க. எனிமாலாம் கொடுக்கவே இல்லைங்க. எனிமா கொடுக்கல. அது ஒரு மாத்திரை. அந்த மோஷன் அந்த இடத்துல நிற்கிது, வெளியே வரலன்னு, கேஸும் போகல மோஷனும் போகலன்னு சொன்னப்போ ஒரு சப்போசிட்ரின்னு சொல்கிறத தான் அந்த இடத்துல வச்சுருக்குது. மாத்திரை தான் வச்சுருக்குது. எனிமா எப்படிங்க? டெலிவரிக்கு அப்புறம் எனிமா கொடுக்கவே மாட்டோமே. எனிமாக்கு அப்புறம் எனிமாக்கு வேலையே இல்லையே. சிசேரியனுக்கும் எனிமா கொடுக்க மாட்டோம், டெலிவரிக்கு அப்புறம் யாருக்குமே எனிமா கொடுக்க மாட்டோம். இது வந்து குடல் அசைவு இல்லை, மோஷன் போகல, அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால சப்போசிட்ரி தான் வச்சுருந்தோம். இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மேடம், அது ஆஃப்டர் டெலிவரி அதுக்கப்புறம் பார்க்கும்போது மாக்காவரி கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே வந்து நீங்கள் குடலை கட் பண்ணதான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அது எப்படிங்க இருக்கும்? எந்த டாக்டருமே குடல் பக்கத்தில் போகிறதில்ல. ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் நம்ம வெறும் யூட்ரஸை ஓப்பன் பண்ணி குழந்தைய எடுக்கிறோம். குழந்தை எடுத்த பிறகு தற்செயலாக அந்த குழந்தை எடுக்கிற இன்சிஷன் பக்கத்துலேயே ஃபைப்ராய்டு கட்டி இருந்ததுனால ஏற்கனவே அவங்களும் ஃபைப்ராய்டு எடுக்க முடிஞ்சால் எடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. மிஸ்டர் ஜான்சனே கேட்டிருந்தார். அதனால தான் அந்த கட்டி யூட்ரஸ் அந்த இன்சிஷன் குழந்தை எடுக்கிற இடத்துல ஒரு கட் பண்ணுவோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே இந்த கட்டி இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் கட்டியும் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி நான் எவ்வளவோ தடவை சொல்லியிருந்தேன், மயமெக்டமி சேர்த்து பண்ணுறது நல்லது கிடையாது, உயிருக்கு ஆபத்து வரலான்னு சொல்லி தான், அது ரொம்ப முடிஞ்ச தேவைப்பட்டால் தான் பண்ணுவேன், இல்லை பிரச்சனையே இல்லைன்னு தெரிஞ்சால் தான் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தோம். எனக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு மருத்துவர்களையும் வச்சுருந்தேன். ஏற்கனவே அது காம்ப்ளிகேட்டட் கேஸுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்டும் சர்ஜன் மற்றும் வெளியே இருந்து ஆன்கோ சர்ஜனும் வந்திருந்தாங்க. எனக்கு அவங்க வந்து தீவிர சிகிச்சை எதுவும் தேவைப்பட்டா, ப்ளீடிங் எதுவும் ஆச்சுன்னா என்னெல்லாம் பண்ணணுன்றதுக்கான நடவடிக்கைலாம் எடுத்து 3 பேர் தான் சேர்ந்துருந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நான் தனியாகவும் பண்ணலை. ஆப்ரேஷன் குழந்தை எடுக்கிற வரைக்கும் தான் நான் தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பண்ண சிகிச்சையெல்லாம் துணை மருத்துவர்கள் வச்சுருந்தேன். என்னோட சீனியரான ஆளுங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க வச்சு தான் பண்ணுவோம். அதனால் குடலில் போய் ஓட்ட போடுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம காம்ப்ளிகேட்டாக இருக்கனால 10 மாதம் இருக்கிறது முன்னாடியே நம்ம 9th மந்த்லேயே நம்ம டெலிவரி அப்படி பண்ண முடியாதுல்ல. இப்போ பேபியும் நல்லா வளர்ச்சி ஆகணும்னு இதுவே 37 வீக்ஸில் பண்ணியிருக்கேன். 21st தான் டியூ டேட். இது 3rd பண்ணியிருக்கேன். 37 வாரம் வளர்ச்சி. பேபி நல்லா இருந்தாங்களே, இப்போ கூட பேபி நல்லா இருக்காங்கல்லங்க. 2.6 kg பையன் நல்லா இருக்கான்ல. தாமதமாக பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இதுமாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 3 days. ஐயோ, 3 daysலாம் தாமதமே பண்ணல. செகண்ட் வந்திருந்தாங்க. நம்ம ஒரு வேளை மயமெக்டமி பண்ணுற மாதிரி இருக்கோன்றதுக்காக எல்லாரும் இருக்கும்போது மண்டே மத்தியானமாக பண்ணுவோம் அப்படின்னு அவங்களும் நல்ல நேரம். அவங்க ஆக்சுவலாக சொன்னது 4:45 to 5:45 சொல்லியிருந்தாங்க. நல்ல நேரம் பார்த்து நான் தான் வந்து அப்புறம் வலி இருக்கிறதுனால முன்னாடியே பண்ணலான்னு பண்ணது. நீங்கள் வந்து மாக்காவை ரெக்கமெண்ட் பண்ணதான் சொல்கிறாங்க இந்த. ஆமாம், யூஸ்வலாக தீவிர சிகிச்சைக்கு நாங்கள் அங்கே தான் அனுப்பிச்சி விடுவோம். இப்போ இதுக்கு மேலே சிகிச்சை எதுவும் தேவைப்படுது, இல்லை வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் வந்து செகண்டரி லெவல்ன்றதுனால டெர்ஷரி சென்டர்னு ஒன்று இருக்கிறதுனால அங்கே அனுப்பிச்சி விட்ருந்தோம். நம்ம வென்டிலேட்டர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. வென்டிலேட்டர் இருந்தாலும் எங்களுக்கு அந்த டெர்ஷரி லெவலுக்கான இது இல்லை, ரெகக்னிஷன் இன்னும் கொடுக்கல, அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்கல.